ஸ்ரீ அஷ்டகணபதி கோயில்கள், புனே, மகாராஷ்டிரா. ஸ்ரீ கணபதியை வழிபட்ட பின்னர் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றி கிட்டும் என்பது காலங்காலமாக பக்தர்களின் அனுபவமாக உள்ளது. இதனை மறவாமல் தலைமுறை தலைமுறையாக பக்தர்களும் கடைபிடித்து வருகின்றனர். இக்கணபதிக்கு நாடு முழுவதும் எண்ணற்ற கோயில்கள் உள்ளன. அந்த கோயில்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளுடன் காணப்படுகிறது. அந்த வகையில் மகாராஷ்டிரா புனே மாவட்டத்தில் காணப்படும் கணபதி கோயில்களையும் கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும். அதனை அஷ்ட கணபதி கோயில்கள் என பக்தர்கள் அழைக்கின்றனர். இப்படி அழைப்பதற்கு வலுவான பொதுவான காரணமும் உள்ளது. காரணம், இக்கோயில்களில் காணப்படும் கணபதி உருவங்கள் இயற்கையால் உருவாக்கப்பட்டு அவைகள் பின்னாளில் பக்தர்களால் அடையாளம் காணப்பட்டு மெருகூட்டப்பட்ட விக்கிரகமாக வழிபடப்படுகிறது என கூறப்படுகிறது. கணபதி என்றிட நினைத்தது நடக்கும், காரியம் கைகூடுமே. கடத்தினில் வரும் எங்கள் பார்வதி மைந்தனை நினைத்திட பலம் சேருமே. சிவனாரின் முதல் பிள்ளை, சித்திகளை தரும் பிள்ளை, தாரக பொருளானவா. சிவனாரின் முதல் பிள்ளை, சித்திகளை தரும் பிள்ளை, தாரக பொருளானவா. புனே நகரை சுற்றி அப்படி இனங்காணப்பட்ட 8 கோயில்களையே அஷ்டகணபதி கோயில்கள் என்றழைக்கின்றனர். இந்த கோயில்களை மோரேகான், சித்ததேக், பாலி, மகத், தேயூர், லென்யாந்திரி, ஓசார், ரஞ்சன்கான் என வரிசைப்படுத்தி பக்தர்கள் வணங்குகின்றனர். நாமும் அப்படியே காண்பதுதான் எளிதாக இருக்கும். கணநாதனே, கஜமுகத்தோனே, பூஜ பலத்தோனே, நெஞ்சில் உன்னை நினைத்தோமே. உன்னை நினைத்தாலே நீங்கும் தடைகளே, எண்ணம் சொல் செயல் யாவிலும் வெற்றியை தந்தருள்வாயே. மோரேகான் கணபதி கோயில் மேய புனே மாவட்டம் பாராமதி தாலுகா கர்ஹா நதிக்கரையில் ஒரு காலத்தில் சிந்துகாசுரன் எனும் அரக்கன் வாழ்ந்து வந்ததாகவும் அவனால் சித்த புருஷர்கள் மற்றும் தவசீலர்களுக்கு பலவிதமான அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டதாம். இதனையடுத்து அவர்களை காக்கும் பொருட்டு இப்பகுதி வந்த ஸ்ரீ கணபதி சிந்துகாசுரனை வதம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அப்பகுதியில் பிரம்மா ஒரு முறையும் பாண்டவர்களாலும் ஸ்ரீ கணபதி வழிபாடு நடத்தப்பட்டதாம். புஷ்வானந்தா எனப்படும் இம்மலைப்பகுதி மயிலின் தோற்றத்தின் உருவத்துடன் ஒத்து காணப்பட்டதுடன் மயில்களும் அதிகம் இருந்த கிராமம் என்பதை குறிப்பிடும் வகையிலும் மயூரேஸ்கோன் என அழைத்து வரப்பட்டதாகவும் இதுவே பின்னர் மோரேகோன் என மருவி அழைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மோரேகோனில் 4 வாயில்களுடன் காணப்படும் இக்கோயிலில் ஸ்ரீ கணபதி தும்பிக்கை இடதுபுறமாகவும் அதன் மீது நாகர் நின்றிருக்கும் கோலத்துடனும் உள்ளது. இந்த கணபதி சித்தி, புத்தி ஆகிய 2 அம்சங்களுடன் இருக்கிறது. மேலும் வைரம், மண்,
இரும்பு ஆகியவை கொண்டு பாண்டவர்களால் உருவாக்கிய ஸ்ரீ கணபதியின் அம்சம் செப்பு கலயத்தில் இன்றும் இக்கோயிலில் உள்ளதாக கூறப்படுகிறது. கணபதியே குணநிதியே வருவாய் அருள்வாய் அருள்நிதியே தனி உருவே உயர் குணமே தருவாய் வாழ்வில் தெளிவே. விஷ்ணு சித்ததே கணபதி கோயில். அடுத்து நாம் பார்க்க போகும் கோயில் புனே சோலாப்பூர் நெடுஞ்சாலையில் பீமா நதிக்கரையில் அமைந்துள்ளது. மது கைடபர் ஆகிய அரக்கன்களை வதை செய்ய புறப்பட்ட சிவபெருமான் வதம் செய்வதற்கு முன்பு இங்கு கணபதியை வழிபட்டு சென்றாராம். வடக்கு நோக்கி காணப்படும் இக்கோயில் ஹரிபந்த் படகே என்பவரால் கட்டப்பட்டது. வலதுபுற தும்பிக்கையுடன் காணப்படும் இக்கணபதி தொடையில் ரித்தி சித்தி ஆகிய மூர்த்திகளும் இடம்பெற்றுள்ளனர். இக்கோயிலில் மோர்யா கோசாலி நாராயண் மகாராஜ் ஆகிய இரு துறவிகள் ஞானம் பெற்றனராம். இக்கோயிலை வலம் வர பக்தர்கள் மலையையே சுற்றி வருவர் என்பது இங்குள்ள வாடிக்கையாக உள்ளது. பாலி கணபதி கோயில். இக்கோயிலை பாலி அல்லது பல்லாலேஸ்வர் கோயில் என்றழைக்கின்றனர். இக்கோயில் மும்பை புனே நெடுஞ்சாலையில் நாகோத்தேன் நகருக்கு முன்னர் 11 கிலோமீட்டர் தொலைவு பாலியில் அமைந்துள்ளது. கணபதி மீது பக்தி கொண்ட பல்லாளன் என்ற சிறுவனை அவனது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் ஒதுக்கி துன்புறுத்திய வேளையில் பாலி விநாயகர் கணபதி காப்பாற்றி ஆட்கொண்டதாக கூறப்படுகிறது. அச்சிறுவன் பெயரால் இந்த கணபதிக்கு பாலி கணபதி என்றழைக்கப்படுகிறார். இக்கோயிலில் சில குறிப்பிட்ட நாட்களில் சூரிய ஒளி நேரடியாக படும்படி இக்கோயில் கட்டப்பட்டுள்ளது சிறப்பாக கூறப்படுகிறது. இக்கோயில் விக்கிரகம் உருக்கிய ஈயத்தை பயன்படுத்தி பாறையுடன் ஒட்டியபடி உருவாக்கப்பட்டுள்ளது. இடது பக்க தும்பிக்கையுடன் காணப்படும் இக்கணபதியின் தொப்புள் மற்றும் கண்களில் வைரங்கள் பதிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த கோயிலில் கணபதிக்கு மோதகங்கள் போன்ற நைவேத்தியத்தை விட லட்டு இனிப்புகளே அதிகம் படைக்கப்படுகின்றன. இந்த கோயில் விக்கிரகத்தின் உருவமும் மலையின் வடிவமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான தோற்றத்துடன் இருப்பதை பக்தர்கள் கவனிக்க முடியும். மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம் சகம் விலாசி லோக ரக்ஷகம் முதாகராத மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம் சகம் விலாசி லோக ரக்ஷகம் அநாயகைகநாயகம் விநாசிதே பதைத்யகம் நதாசுபாசு நாசகம் நமாமி தம் விநாயகம். வரத விநாயக் மகத். இந்த கோயில் புனே மும்பை நெடுஞ்சாலையில் கோபோலி எனும் பகுதிக்கு அருகில் உள்ளது. மும்பைக்கு அருகில் உள்ள இக்கோயில் குறித்து புராண கதை ஒன்று சொல்லப்படுகிறது. அதன்படி வச்சக்னவி என்பவரின் மனைவியான முகுந்தவையின் தவறான அழைப்பை மறுத்த காரணத்தால் ருக்மாங்கதன் எனும் இளவரசன் தொழுநோயால் அவதிப்பட சபிக்கப்படுகிறார். அத்துடன் முகுந்தவை இந்திரனுடன் சேர்ந்து கிருத்சமதன் எனும் மைந்தனை பெற்றெடுக்கிறாள். தனது பிறப்பு குறித்து அறிந்த கிருத்சமதன் தமது தாயை மரமாக போகுமாறு சபிக்கிறார். அதன் பின்னர் கிருத்சமதன் திரிபுராசூரன் எனும் அரக்கனை பெற்றெடுக்க சபிக்கிறாள். அவனுக்கு பிறந்த ரஞ்சன்காவி என்பவன் விநாயகரை வழிபட்ட அனைவருக்கும் சாப விமோச்சனம் பெற்று தருகிறான் என கதை சொல்லுகிறது. இதில் சாப விமோச்சனம் பெற்ற கிருத்சமதன் உருவாக்கிய கோயில்தான் வரத விநாயக் கோயில் என கூறப்படுகிறது. இடதுபுற தும்பிக்கையுடன் காணப்படும் கணபதி கிழக்கு நோக்கி உள்ளார். இக்கோயிலில் கடந்த 1982 ஆண்டிலிருந்து அணையா விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது என்பது கூடுதல் தகவல். தேயூர் சிந்தாமணி விநாயகர். இந்த கோயில் புனே சோலாப்பூர் நெடுஞ்சாலையில் 22 கிலோமீட்டர் தொலைவில் 3 ஆறுகள் கலக்கும் தியர் கிராமத்தில் அமைந்துள்ளது. இப்பகுதியில் ஒரு சமயம் கபில முனிவரிடமிருந்து விலை மதிப்புமிக்க சிந்தாமணி ரத்தினத்தை குணா என்பவன் அபகரித்து செல்கிறான். அந்த ரத்தினத்தை விநாயக பெருமான் அவனிடம் இருந்து திரும்ப பெற்று கபில முனிவருக்கே திரும்ப பெறுமாறு செய்தார். அதன் பிரதியுபகாரமாக கபில முனிவர் விநாயகருக்கே அர்ப்பணித்தாராம். அந்த சம்பவம் அங்குள்ள ஒரு கடம்ப மரத்தருகே நிகழ்ந்ததால் தேயூர் பகுதி
இப்பகுதி ஒரு காலத்தில் கடம்பநகர் என்றே அழைக்கப்பட்டது. சிந்தாமணி ரத்தினத்தை அணிந்துள்ள கணபதியை வழிபட்டால் மனிதனின் அனைத்து குழப்பங்களுக்கும் தெளிவு பிறக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. கிழக்கு நோக்கி காட்சி தரும் இவ்விநாயகர் இடதுபுறமாக தும்பிக்கை கொண்டுள்ளதுடன் கார்பன்கில் மற்றும் வைரங்களை கொண்டுள்ளார். லென்யாந்திரி விநாயகர். பழமை வாய்ந்த இந்த விநாயகர் கோயில் பகுதியில் ஸ்ரீ கணபதியை பெற்றெடுக்க பார்வதியை பெறுவதற்காக பார்வதி தேவி தவம் செய்ததாக கூறப்படுகிறது. தெற்கு வாசலுடன் கூடிய இக்கோயிலில் கணபதி வடக்கு நோக்கி உள்ளார் என்பது வித்தியாசமான ஒன்று. இடதுபுற தும்பிக்கையுடன் காட்சி தரும் இவ்விநாயகர் கோயிலை சுற்றி 10க்கும் மேற்பட்ட புத்த குகை கோயில்களும் உள்ளன. பக்தர்களும் தொட்டு வணங்க அனுமதிக்கப்படும் இக்கோயிலை கணேஷ் லேனி என்றும் இவ்விநாயகரை கிரிஜாத்மஜர் என்றும் அழைக்கின்றனர். ஓசார் விக்னேஸ்வர். அபிநந்தன் என்பவனை அழிக்க இந்திரனால் உருவாக்கப்பட்டவன் விக்னாசூரன் எனும் அசுரன். இவன் காலப்போக்கில் வேதமத செயல்களை மறுத்து தன்னை பிரதானப்படுத்தி மக்களை துன்புறுத்தினார். இவனை ஸ்ரீ கணபதி அழித்து உலகில் தர்மத்தை நிலைநாட்டினார். இந்த அரக்கன் தாம் இருக்கும் போது தமது பெயரை கணபதி பெயருடன் சேர்த்து அழைக்கும் வரத்தை கேட்டார். இதனால் ஸ்ரீ கணபதியை விக்னேஸ்வரன் என்று அழைக்கின்றனர். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே போற்றுகின்றேனே. கிழக்கு நோக்கிய இக்கோயிலில் கணபதி விக்கிரகத்தில் இடதுபுறம் தும்பிக்கை மற்றும் கண்களில் மாணிக்கங்களை கொண்டுள்ளது. நெற்றியில் ஒரு வைரமும் தொப்புளில் சில ரத்தினங்களும் உள்ளன. விநாயகர் சிலையின் இருபுறமும் ரித்தி மற்றும் சித்தி சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. இவரை வழிபடுவதன் மூலம் காரிய தடைகள் நீக்கி வெற்றி பெற முடியும் என்பது நம்பிக்கை. ரஞ்சன்கோன் கணபதி. புராண காலத்தில் திரிபுராசூரனை வதை செய்ய புறப்பட்ட சிவபெருமான் ரஞ்சன்கோன் எனப்படும் இப்பகுதியில் மகா கணபதியை வணங்கியதாக கூறப்படுகிறது. பீஷ்வா ஆட்சியாளர்களின் காலத்தில் கட்டப்பட்ட இக்கோயிலின் வாசலில் ஜெய் விஜய் என இரு காவலர்கள் உள்ளனர். உள்ளே ஸ்ரீ கணபதி தாமரை மலரில் அமர்ந்திருப்பது போலவும் அவரது துணைவியார்களான சித்தி மற்றும் ரித்தி ஆகியோருடன் இருப்பது போல சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஒரு காலை மடக்கியபடி இடது தும்பிக்கையுடன் கிழக்கு நோக்கி கணபதி காட்சி தருகிறார். நமது ஊர்களில் நவதிருப்பதி, நவகைலாயம், நவக்கிரக கோயில்கள் என பக்தர்கள் புனித யாத்திரை செல்வது வழக்கமாக உள்ளது. அதுபோல வடமாநில பக்தர்கள் மகாராஷ்டிரா மாநிலம் புனே நகரை சுற்றி அமைந்துள்ள அஷ்ட விநாயகர் ஆலயங்களை வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அதாவது ஜோதிர்லிங்க தலங்கள் மற்றும் சக்தி பீடங்களை தரிசிப்பது எவ்வளவு புண்ணியமோ அந்த அளவுக்கு மகிமை வாய்ந்தவையாக கருதி இந்த அஷ்ட விநாயகர் தலங்களை தரிசிக்கின்றனர். இதன் மூலம் தங்களது காரிய தடைகள் நீங்கி செயல்களில் வெற்றியும் கீர்த்தியும் கிடைக்கிறது என்பது நம்பிக்கையாக உள்ளது. இந்த அஷ்டகணபதி திருக்கோயில்களுக்கு நாமும் சென்றால் வாழ்வில் திருப்பம் ஏற்படும் என்பது திண்ணம். ஆகவே அத்திருக்கோயில்களுக்கு தடையின்றி செல்ல அந்த கணபதியையே வழிபட்டு புறப்படலாமே. ஆன்மீக வாழ்க்கையாகட்டும் அல்லது அன்றாட உலகாயத வாழ்க்கையாகட்டும் எந்த ஒரு செயல்களும் தடங்களின்றி முழுமையாக ஞானத்தின் புத்தியின் வடிவமாக கருதப்படும் விநாயகரை அனைவரும் வழிபடுகின்றனர். அந்த விநாயகருக்கு ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி நாளில் வட இந்தியாவில் பெரும் விழா எடுத்து கொண்டாடுவது காலங்காலமாக உள்ள வழக்கமாகும். இந்த கொண்டாட்டம் மன்னர் சத்ரபதி சிவாஜி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு பாலகங்காதர திலகர் காலத்திற்கு பின்னர் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுவது வழக்கமாக உள்ளது. விநாயக பெருமான் தான் தடைகளை நீக்குபவராக கருதப்படுபவர். தேவபூத கணங்களுக்கு தலைவர். எனவே கணபதி 5 கரங்கள் உடையவரானதால் ஐங்கரன், ஆனைமுகம் உடையவரானதால் ஆனைமுகத்தோர், பெரிய வயிறு உடையவரானதால் மகோதரன், விக்கினங்களை தீர்ப்பதால் விக்னேஸ்வரர். இப்படி பற்பல திருப்பெயர்களால் கணபதி போற்றப்படுகிறார். எந்த ஒரு செயலை தொடங்கும் முன்பும் கணபதியை வணங்கிவிட்டு தொடங்க வேண்டும் என்பது நம் பாரத பண்பாடு. இந்த பழக்கம் இன்றும் தொடர்ந்து வருகிறது.
ஸ்ரீ அஷ்டகணபதி கோயில்கள், புனே, மகாராஷ்டிரா.